வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் தொகுதிகள் மிக அதிகம். தரமான சர்வே, திடீர் தகவல். எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க விலைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 4 முனை போட்டி நடந்து 2026 தேர்தல் வாக்குப்பதிவும் நடந்து 2 நாள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாறுதல் என்பது நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு மாற்றத்தில் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது தீவிரத்திலும் தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழகத்தில் திமுக, அதிமுக, தாவேகா, நாதாகா இருந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக தாவேகாவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பேசும் பொருளாக தமிழகத்திலும் ஊடகங்களிலும் கருத்து கணிப்புகளிலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது விஜய் தொகுதியிலும் சரி, விஜய் இந்த தடவை புதியதாக வந்ததன் காரணமாகவே புதிய வாக்காளர்களும் மற்றும் இதுவரை ஓட்டு போடாமல் இருந்தவர்களும் தொடர்ந்து வாக்குகளை, அதாவது தொடர்ந்து தேர்தல்களை புறக்கணித்தவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த தடவை வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒரு வெளிப்பாடாக தான் தற்பொழுது அனைத்து தொகுதிகளிலும் மாற்றம் நடந்திருக்கிறது. இதனால் விஜய்க்கான ஆதரவு, அதாவது தாவேக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது தமிழக தேர்தலில் 85.15 பேர், அதாவது 4.88 கோடி பேர் தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளனர். ஸ்டாலின் போட்டியிடும் கொளந்தூர் தொகுதியில் 83.58 பேர் தங்களது வாக்கை பதிவு செய்துள்ளனர். இபிஎஸ் போட்டியிடும் தொகுதியில் பார்த்திங்கன்னா எடப்பாடியில் 89.90%, 0.9% வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். சீமானின் காரைக்குடியில் 71.88 பேர் வாக்கு செலுத்தியுள்ளனர். விஜய் போட்டியிடும் பெரம்பூரில் 86.72%, திருச்சியிலும் கிழக்கிலும் 79.32% பேர் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இதனால் விஜய் போட்டியிடும் குறிப்பிட்ட தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளும் தேர்தலை புறக்கணித்தவர்களும் மற்றும் தேர்தலை பார்த்திங்கன்னா வெறுத்தவர்களும் வாக்குகளை போட்ட புதிய வாக்காளர்களும் அனைவருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தங்களுடைய மாற்றத்தையும் மாறுதல்களையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் பெரும் விதத்தில் இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் அதிரடியான மாற்றங்களும் மாறுதல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய விதமான மாற்றம், தமிழகத்தில் 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அப்படின்றது ஒரு பக்கம் எதிர்பார்ப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது. இதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.